தாய்மானவன், தேமுதிகவுக்கு ராஜ்யசபாவுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால், இந்த கூட்டணி அமைவதற்கு முன்னதாக 3 கட்ட பேச்சுவார்த்தை என்பது அதிமுக தேமுதிக சார்பில் வெளிப்படையாக மேற்கொள்ளப்பட்டது. அது மட்டுமின்றி தொலைபேசி வாயிலாகவும் தொடர்ச்சியாக 2 தலைமைகளுமே பேசியிருந்தார்கள். அந்த ஒரு சூழல தான் நேற்றைய தினம் ஒரு சுமூக உடன்பாடு என்பது எட்டப்பட்டு கூட்டணி குறித்தான அறிவிப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக நேற்றைய தினம் கையெழுத்தாகி இருந்தது. அப்பொழுது 5 தொகுதிகள் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படுவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பாக திருவள்ளூர், சென்னை, மத்திய சென்னை, அதே போல விருதுநகர், தஞ்சாவூர் மற்றும் கடலூர் ஆகிய 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக தேமுதிக தலைமை அதிமுகவிடம் கேட்டு வருவது, எங்களுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியும் கூடுதலாக வழங்க வேண்டும், வழங்கினால் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடருவோம் என தெரிவித்திருந்த ஒரு சூழல்ல அதிமுக தலைமையின் சார்பில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக அது குறித்தான அறிவிப்பை நாமல் வெளியிடலாம் என தெரிவித்திருந்தார்கள். இந்த ஒரு சூழல தான் தற்போது இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. 2 கட்சி தலைமைகளுமே மாறி மாறி பரஸ்பரம் 2 கட்சி அலுவலகத்திற்கும் சென்று நிர்வாகிகளோடு சென்று ஆதரவு கோரி வரக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. அந்த வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுடன் தற்போது தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருந்தார். தொடர்ந்து தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அக்கட்சியின் நிர்வாகிகள் தற்போது கட்சியினுடைய அலுவலகத்திற்கு உள்ளே வந்திருக்கிறார்கள். இந்த அலுவலகத்தின் உள்ளே தற்போது இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர் சந்திப்பும் இடம்பெற இருக்கிறது. இந்த செய்தியாளர் சந்திப்புல ராஜ்யசபா உறுப்பினர் வழங்குவது குறித்தான அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை உறுதி செய்யும் வகையில இன்று காலை நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சூசகமாக வாக்குவித்தலை மாற்றி விட்டாச்சு, உடனடியாக இது குறித்தான அறிவிப்பும் இன்று வெளியாக வாய்ப்பிருப்பதாகவே அவர் தெரிவித்திருந்தார். ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை முன்னிறுத்தியே அவர் இந்த தகவலை வெளியிட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா இடம் கிடைக்குமா? நேற்றைய தினம் அது உறுதி செய்யப்படவில்லை. இன்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் தேமுதிக அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். முதல் முறை 2 கட்சிகளும் சுமூகமாக ஒருமித்த கருத்தோடு செயல்படுவதை, நட்புணர்வை பாராட்டும் வகையில் அதிமுக அலுவலகத்திற்கு பிரேமலதா விஜயகாந்தும் தேமுதிக அலுவலகத்திற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் தேமுதிகவிற்கு ராஜ்யசபா இடம் வழங்கப்படுமா? அப்படி வழங்கப்பட்டால் அதிமுகவுக்கு கிடைக்க இருப்பதோ 2015 ஒன்றே ஒன்றுதான், அது தேமுதிகவுக்கு மட்டுமே வழங்கப்படுமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.